ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இருக்குல்ல, ஸோ பச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. இது நேச்சுரலாகவே டேரெக்டாக ஊற வச்சு சாப்பிட்டாலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, களி எது கூட வேணாலுமே சாப்பிட்டோம். சூப்பரான காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை பயிர் கூட்டிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பச்சை பயிர் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக மாறிடும். ஸோ இந்த கலர் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ வறுத்து எடுத்துருக்க இந்த பச்சை பயிர் எடுத்து ஒரு குக்கரில் தான் இதை நான் வேக வைக்க போகிறேன். ஸோ குக்கரில் கொஞ்சம் ஒரு 2 சொம்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை பயிர் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன், ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து தக்காளியுமே ஒரு தக்காளி முழுசாக இதை கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ பூண்டு ஒரு 4 பல் இதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ டேஸ்ட்காக வந்து நம்ம காரத்துக்காக எந்த அளவுக்கு மிளகாய் தூள் தேவைப்படுதோ மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சால்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 விசில் to 4 விசில் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதாவது அந்த பச்சை பயிர் வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் கடையவும் தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவை, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி, அதாவது இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எது கூட வேணாலுமே நீங்கள் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சத்து, விட்டமின்ஸ் அதிகமாக இந்த பயிரில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கு எல்லாமே இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டேஸ்ட்காக வந்து 2 காஞ்ச மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாமே போட்டு சின்னதாக ஒரு மிக்ஸ்அப் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கேன் அந்த பச்சை பயிரோட மிக்ஸ்அப் இதில் ஆட் பண்ணிடுங்க டேரெக்டாக. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் அளவுக்கு வந்து உப்பு, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா தேவையான அளவு மிளகாய் தூள், உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேஸ்ட்காக இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து எதுக்காகனா கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும், அதுக்காக வந்து நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக தேவைப்படுதோ, சப்பாத்தி, இட்லி, தோசைக்குன்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ரைஸ்க்கு போது கொஞ்சம் லைட்டாக வாட்டரே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் இப்போ நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து ஒரு டேஸ்ட்காக ஆட் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நெய்யை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மிக்ஸ்அப் கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி பச்சை பயிறு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணாலும் இது சாப்பிட்ற சூப்பரான சைடிஷ் காம்பினேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கலை சமையலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாமே பாருங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கலை சமையலுக்கு தேவை. ஸோ பார்த்துட்டு எந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ரைஸ்க்கு, லஞ்சுக்காக வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கிரேவி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிரை வறுத்து இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஒரு சூப்பர் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ.